Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். 7 நாள் 7 குழம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக காய்கறிகள் தேவைப்படாத எளிய முறையில் செய்யக்கூடிய 7 வகையான குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் உள்ள ஒவ்வொரு குழம்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக செய்யக்கூடிய குழம்பு வகையாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெங்காய சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு காயெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி போதும். சாம்பார் பொடி, கல்லுப்பு, புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பை வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பருப்பு அவிக்கணும்னு கூட இல்லைங்க. நம்மக்கிட்ட லெஃப்ட் ஓவர் பருப்பு ஏதாவது இருந்திருந்தால் கூட இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சாம்பார் பொடியில் பெருங்காயத்தூள் இருந்தாலும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது லேசாக வதங்கினாக்க தக்காளி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடியும் உப்பும். இந்த சாம்பார் பொடி ஹோம்மேட் தாங்க. இது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கி போட்டிருக்கிறதுனால 2 கொதி கொதிச்சாக்கிலே உங்களுக்கு வெந்துடும். நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு பருப்பு ரொம்ப மாவாக இருக்கணும் இல்லைங்க, இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பருப்பு ரொம்ப கொலையாக இருந்தால் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தெரியணும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம காய் எதுவும் சேர்க்காததுனால இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ருசியாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு பார்க்கையிலே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வாசமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த சாம்பார். நல்லா காரச்சாரமாக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு வத்தக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி சாம்பார் பொடி சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த மல்லி, மிளகு, ஜீரக பொடி. இது உங்ககிட்ட இல்லாட்டி நம்ம ரெடிமேட் மல்லித்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை. கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்க பிறகு இது ஆப்ஷனல் தான். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினாக்கில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக தேவைப்படுதோ அந்த பதத்தில் இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கி வச்சு மூடி வச்சிடலாம். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு வத்த குழம்பு. இப்போ கீரை
கீரைச்சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாலக்கீரையெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அரைக்கீரை, தண்டங்கீரை இந்த மாதிரி கீரைகள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை குப்பை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாங்க, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படாது. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சாக்கில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கீரைச்சாறு அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரசம் மாதிரி தாங்க இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு எதுவும் போடலை. கீரை கொஞ்சம் வெந்தாக்கில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கீரை பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டதுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷத்தில் நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு அல்லது காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம், ஜீரகம் 2 சேர்த்து தாளிச்சிக்க போகிறோம். 1 வெங்காயம் கட் பண்ணது, ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கல் உப்பு அப்படிங்கிறதுனால நான் தக்காளியிலே போட்டுக்கிறேன். நீங்கள் பொடி உப்புனா குழம்பு கொதிக்கையில் கூட போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 4 டீஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குது. இதில் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது லேசாக எண்ணெயில் புரட்டி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். இதை நம்ம நைஸாக அரைச்சி நீங்கள் அப்படி தேங்காய் விழுதாவே சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் எடுத்தால் சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு கொதி வந்தாக்கிலேயே நம்ம அணைச்சிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம தேங்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதை வெறும் குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு காய் எதுவுமே தேவைப்படாதுங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் மாறணும் இல்லைங்க. தேங்காய் வதக்காமல் பச்சையாகவே அரைச்சி கூட குழம்பு வைக்கலாம். தேங்காய் வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கு தான் வதக்கிக்கிறோம். இதில் 3 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லது நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்ல வாசம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் நிறைய சேர்த்தா குழம்பு கசந்துடும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கப்லேருந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. இந்த தேங்காய் குழம்பு வந்து உப்பு நிறைய ஏற்காதுங்க. அதனால கொஞ்சமாக சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லைங்க. ஒரு 2 கொதி வந்தாக்கலே நம்ம கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு தேங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணி போட்டு தான் வந்து மோர் குழம்பு வைக்க போகிறோம். வெள்ளை பூசணியை நல்ல தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கணும்னு பார்க்கலாம். தேங்காயில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம மஞ்சள் பொடியும் காயத்தூளும் சேர்த்து அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம மோரில் கலக்குனா நம்ம மோர் சேர்த்த பிறகு கொதிக்க விட மாட்டோம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாடை போகாது. அதனால் தேங்காயோடு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இன்றைக்கி தயிராக இருக்குது. தயிராக இருக்கிறதுனால நான் அதில் உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம கையால் கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டாலும் சரி, மோர் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்து அடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தயிர்லேயே உப்பு சேர்த்து அடிச்சிடலாம். நம்ம பூசணிக்காவை காயை எந்த காய் சேர்த்தாலும் தனியாக வேக வச்சு போடலாம். இன்றைக்கி நம்ம ஒரே பாத்திரத்தில் சிம்பிளாக செய்கிறதுனால நான் இதிலே எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, இதோட நம்ம வெட்டி வச்சிருக்க பூசணிக்காவை சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதில் போட்டுட்டோம். காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, இதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி கொதிச்ச பிறகு நம்ம மோர் சேர்த்துக்கலாங்க. மோர் சேர்த்த பிறகு குழம்பை கொதிக்க விட மாட்டோம். அதனால சீக்கிரமாக கெட்டு போயிடும். உங்களுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்து ஒரு கொதி கொதிச்ச பிறகு நீங்கள் மோரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. தேங்காய் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருக்க மோரை சேர்த்துடலாம். மோர் சேர்த்த பிறகு கொதிக்க விடக்கூடாதுங்க. அந்த ஓரத்தில் நுர கட்டின உடனே கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கட்டி பருப்பாக இல்லாமல் இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். ஒரு அரை கப் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கல உப்பு சேர்த்து வேக வைக்கக்கூடாது. உப்பு சேர்த்து வேக வச்சா பருப்பு சரியாக வேகாது. இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். சாம்பார் பொடி நம்மளுடைய விருப்பம் தான். சாம்பார் பொடி வேண்டாம்னு நினைக்கிறவங்க 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு பருப்பு பொங்கி பொங்கி வராது. அதே சமயம் நல்ல வேகும். இப்போ இதை 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துடலாங்க. பருப்பு குழம்புக்கு வந்து ரொம்ப மாவு மாதிரி பருப்பை வேக வைக்கக்கூடாது. அப்போ டேஸ்ட்டாக இருக்காது உங்களுக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இல்லையா, உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கூட தாளிப்பில் கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த குழம்பை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த குழம்பு வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தீங்க, எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.